ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நம்ம ஆல்ரெடி என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய கர்வ் சரிங்களா? அத பத்தியும் எல்லா ப்ராப்பர்ட்டியும் கிட்டத்தட்ட நம்ம முடிச்சாச்சு. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா வந்து சர்ஃபேஸஸ். சர்ஃபேஸ்ல பத்தி படிக்க போறோம். சரிங்களா? அப்ப ஒரு சர்ஃபேஸ்னா என்ன? சர்ஃபேஸ்னா என்ன? ஒரு பாயிண்ட் சரிங்களா? அதாவது 3 கோஆர்டினேட் எக்ஸ், ஒய், இசட். அது வந்து ஒரு பர்ட்டிகுலர் கண்டிஷனுக்குள்ள மூவ் ஆயிட்டே இருக்கு. சரிங்களா? ஃபுல்லா மூவ் ஆயிட்டே இருக்குன்னா, அது எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா அதுதான் வந்து சர்ஃபேஸ். சரிங்களா? அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, இப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது என்னது? ஒரு பிளேன். சரிங்களா? இந்த பிளேனும் ஒரு சர்ஃபேஸ் தான். சரிங்களா? இந்த பிளேனும் ஒரு சர்ஃபேஸ் தான். சர்ஃபேஸ்னா என்ன சொல்றாங்கன்னா, E3னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஈக்குவலிடியன் டொமைனு தேர்ட் டைமென்ஷன். சரிங்களா? E3னா ஈக்குவலிடியன் டொமைனு தேர்ட் டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட், அதோட லோக்கஸ், அதுல வந்து எக்ஸ் ஒய் இசட்டுக்கு சம் ரெஸ்ட்ரிக்ஷனு கொடுத்து ஒரு ரிலேஷனா எழுத முடிஞ்சா, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுத முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் வந்து அந்த அந்த லோக்கஸ், அதாவது அந்த பாயிண்டோட லோக்கஸை வந்து நம்ம சர்ஃபேஸ் அப்படிங்கிறோம். அடுத்தது சர்ஃபேசஸ் ஆஃப் கிளாஸ் ஆர். எப்படி நம்ம ஒரு கர்வுக்கு வந்து கிளாஸ் அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி ஒரு சர்ஃபேஸுக்கு கிளாஸ் இருக்கு. சரிங்களா? அப்ப ஒரு சர்ஃபேஸை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக அதுக்கு வந்து நம்ம ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்னு என்னன்னா, என்ன பேராமீட்டர் யூஸ் பண்றோம் அப்படின்னு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பேராமீட்டர். அடுத்தது என்ன, எந்த டொமைன்ல பேச போறோம். ஏன்னா அது வந்து சர்ஃபேஸுங்கிறது வந்து இன்ஃபைனைட் டொமைன்லயும் பேசலாம், நம்ம அதை வந்து ஒரு ஃபைனைட் டொமைனாவும் பேசலாம். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு பேப்பர் எடுத்து நான் இப்போ காத்துல நீட்டுறேன் அப்படின்னா அது வந்து ஒரு ஃபைனிட்டா இருக்கும். சரிங்களா? அதே அதாவது ஃபைனிட் என்ன சொல்றேன், லென்த்தை சொல்றேன், உள்ள இருக்க பாயிண்ட்ஸ் சொல்லல. அதே இது ஒரு இன்ஃபைனிட்டா போகக்கூடிய ஒரு பேப்பர் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும்னா அதுக்கு டொமைன் வந்து வேற. ஸோ அப்போ டொமைனுங்கிறது ரொம்ப முக்கியம், என்ன பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இங்க பொதுவா வந்து நம்ம வந்து 2 பேராமீட்டர் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? கர்வுக்கு எத்தனை பேராமீட்டர் யூஸ் பண்ணுவோம்? கர்வுக்கு ஒரு கர்வுக்கு எத்தனை பேராமீட்டர் இருக்கும்? எத்தனை மேம்? 2 சார். சரி, யாராவது ஒரு ஆள் வந்து சர்க்குலர், அதாவது சர்க்குலர் ஹெலிக்ஸோட பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் சொல்லுங்க. A cos u, A sin u, BU சார். அதுல ஏயும் பியும் என்னது? A BU கான்ஸ்டன்ட் சார். யூ என்னது? U பேராமீட்டர் சார். இப்ப எத்தனை பேராமீட்டர்? ஒரு பேராமீட்டர் சார். மத்தவங்களுக்கு புரிஞ்சுதா? சரிங்களா? அப்ப இதே இது அப்ப நம்ம பேசுறது சர்ஃபேஸ்ங்கிறது 3Dக்கு வந்துருச்சு. சரிங்களா? கிட்டத்தட்ட அப்ப அந்த சர்ஃபேஸ்ல நீங்க பேசணும் அப்படின்னா அதுல 2 டைரக்ஷன், ஒன்னு வந்து யூ, இன்னொன்னு என்னது பி. எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பிளேனை கூட எடுத்துக்கோங்க. ஒரு பிளேன்ல இருக்க ஒரு பாயிண்ட் வந்து நம்ம எப்படி இங்க இருக்குன்னு சொல்லலாம்? ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கணும், ஒரு ஒய் ஆக்சிஸ் இருக்கணும். சரிங்களா? அந்த கான்செப்ட் தான். ஸோ அப்ப இனிமேல் 2 பேராமீட்டர் வந்துட்டாலே அது பேர் என்னது? சர்ஃபேஸ். சிங்கிள் பேராமீட்டர் இருந்தாலே அது பேர் வந்து என்னது? கர்வ். அது வந்து எக்ஸ்பான்ஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இங்கேயுமே பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் எழுதும்போது அங்க எப்படி எழுதணும்? எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு இசட் ஈக்குவல் டு அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு இசட் ஈக்குவல் டு எழுத போறோம். பட் அங்க வந்து ஒரு பேராமீட்டர், இங்க வந்து 2 பேராமீட்டர், அவ்வளவுதான் வித்தியாசம், வேற எதுவுமே கிடையாது. இப்ப எப்ப ஒரு சர்ஃபேஸ் நான் கிளாஸ் ஆர் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த எஃப் ஜிஹெச், சரிங்களா? இந்த எஃப் ஜிஹெச் இது எல்லாமே கண்டினியூஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் ஆர்த் ஆர்டர் வச்சிருந்தா, அது எல்லாமே வச்சிருக்கணும். கண்டினியூஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் ஆர்த் ஆர்டர் வச்சிருந்தா, இந்த 3 ஃபங்க்ஷன் வச்சிருந்தது அப்படின்னா அப்ப அந்த சர்ஃபேஸோட கிளாஸ் வந்து ஆர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? புரிஞ்சுதா இது வரைக்கும்? இதுல இந்த பெராமீட்டர்ஸ்க்கு ஒரு பேர் வேற கொடுக்குறாங்க, என்னன்னா கர்விலீனியர் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு. சரிங்களா? பொதுவா நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் படிப்போம்ல. சரிங்களா? இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கர்விலீனியர் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. அது ஏன் கர்விலீனியர் கோஆர்டினேட்ஸ் சொல்றாங்கன்றது பின்னாடி பார்த்தா தெரியும், அதை நான் அடுத்து சொல்றேன். சரியா? அடுத்தது,
இப்ப the parametric equation of a surface are not unique. அப்ப ஒரு சர்ஃபேஸை வந்து ஒரு பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இங்க பாருங்க x ஈக்குவல் டு யூ பிளஸ் v, y ஈக்குவல் டு யூ மைனஸ் v, z ஈக்குவல் டு 4uv. அப்புறம் இன்னொன்று என்னங்க, x ஈக்குவல் டு u, y ஈக்குவல் டு v, z ஈக்குவல் டு u ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர். இது ரெண்டுலையுமே நீங்க வந்து uv எலிமினேட் பண்ணீங்கன்னா கிடைக்கிற ஈக்குவேஷன் வந்து இந்த ஈக்குவேஷன் தான் கிடைக்கும், x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு z. இது என்னன்னா ஹைப்பர்போலிக் பேரபோலாய்டு. சரிங்களா, இதுக்கு பேர் வந்து என்னன்னா ஹைப்பர்போலிக் பேரபோலாய்டு. சில சம்டைம்ஸ் கொஸ்டின் இதை கூட வைக்கலாம். சரிங்களா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் ரெப்ரசன்ஸ் டேஷ். சிம்பிள் கொஸ்டின். இதுக்கு வந்து நம்ம வந்து அந்த கான்செப்ட் இந்த கான்செப்ட் எதை வச்சு நம்ம ஆன்சர் எல்லாம் பண்ண முடியாது. அது என்னன்னு தெரிஞ்சா தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு லைன்லையும் கொஸ்டின் கேட்கலாம், தெளிவா படிச்சுக்கோங்க. அப்ப இதுதான் என்னன்னா ஹைப்பர்போலிக் பேரபோலாய்டு இதுக்கு பேரு. சரிங்களா, ஆனா இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 2 பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. அதனால பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் வந்து யூனிக்கா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது சம்டைம்ஸ் இது வந்து முன்னாடி நம்ம பார்த்தது. சம்டைம்ஸ் த கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்குவேஷன் அப்டைனிங் பை எலிமினேட்டிங் த பேராமீட்டர்ஸ் ரெப்ரசன்ட் மோர் தென் த கிவன் சர்ஃபேஸ். இது என்னன்னு புரியுதா? என்னன்னு புரியுதா? Sometimes the constraint equation obtained by eliminating the parameters represents more than the given surface. இது என்னன்னு தெரியுதா? நம்ம இந்த கியூபிக் கர்வ் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? கியூபிக் கர்வுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? 2 சர்ஃபேஸ் எடுத்து இன்டர்செக்ட் பண்றோம். அப்ப கியூபிக் கர்வ் மட்டும் தான் கிரியேட் ஆகுமான்னு பார்த்தா எக்ஸஸா என்ன சேர்ந்து கிரியேட் ஆச்சு? அது கூட என்ன சேர்ந்து கிரியேட் ஆச்சு எக்ஸஸா? எக்ஸ் ஆக்சிஸ். வெரி குட், வெரி குட். எக்ஸ் ஆக்சிஸ் சேர்ந்து கிரியேட் ஆச்சு. அதனால நம்மளால வந்து என்ன சொல்ல முடியாதுன்னா அந்த கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்குவேஷனை வச்சு இப்படிதான் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. சரியா? அடுத்தது வந்து பேராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பேராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நம்ம முன்னாடி இருந்து நம்ம படிக்கிறது தான். யூவின்னு இருக்கக்கூடிய ஒரு பேராமீட்டரை வந்து நான் யூ டேஷ் வி டேஷ்னு மாத்திக்கிறேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிள், நீங்க இதையே பாருங்களேன், இதையும் பாருங்களேன். இதுவே ஒரு பேராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். இது எப்படி சார் பேராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனா மாறுது? நீங்க யூ டேஷ் ஈக்குவல் டு, இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன் அப்படின்னா, என்ன கொடுத்துட்டாங்க? எக்ஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் வி, ஒய் ஈக்குவல் டு யூ மைனஸ் வி, இசட் ஈக்குவல் டு 4uv. இப்போ இதை நான் பேராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனா மாத்தி காமிக்கிறேன் பாருங்க. இதுக்கு ஒன்று கொடுக்குறேன் பாருங்க. இப்போ யூ டேஷ் அப்படிங்கறத நான் என்ன டிஃபைன் பண்றேன்னா யூ பிளஸ் வின்னு டிஃபைன் பண்றேன். வி டேஷ் அப்படிங்கறத நான் எப்படி டிஃபைன் பண்றேன்னா யூ மைனஸ் வின்னு டிஃபைன் பண்றேன். அப்ப எக்ஸ் என்ன எழுதிக்கலாம்? யூ டேஷ்னு எழுதிக்கலாம். ஒய் என்ன எழுதிக்கலாம்? வி டேஷ்னு எழுதிக்கலாம். இப்ப இசட்டை வந்து இதை கொண்டு வரணும். அப்ப இசட்டை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் இதுல கொண்டு வரணும்னா நம்ம ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்போம். 4ab எப்படி எழுதிக்கலாம்னா a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இது ஒரு ஃபார்முலா, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab வரும். இங்க a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab வரும். இந்த மைனஸ் வரும்போது ரெண்டு சைடு a ஸ்கொயர் கேன்சல் ஆகும், பி ஸ்கொயர் கேன்சல் ஆகும். 2ab பிளஸ் 2ab 4ab வரும். ஸோ அப்ப அதை நம்ம இங்க யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, சரிங்களா, அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்? விச் இஸ் ஈக்குவல் டு u பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் u மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்ப இந்த யூக்கு பதிலாக நீங்க u பிளஸ் விக்கு பதிலாக என்ன போடலாம்? u டேஷ் ஸ்கொயர் போடலாம். இந்த u மைனஸ் விக்கு பதிலாக என்ன போடலாம்? v டேஷ் ஸ்கொயர் போடலாம். ஸோ இதுக்கு பேர் தான் பேராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுக்கு பேர் தான் வந்து பேராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரிங்களா, இதைத்தான் இவங்க திரும்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த யூ டேஷ ஒரு யூனே எடுத்து எழுதிருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதைத்தான் மேல கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுமே ஒரே கர்வை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இப்போ உங்களுக்கு பேராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னு புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் எப்போ ஒரு பேராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்க ப்ராப்பர்னு சொல்றது, ப்ராப்பர் பேராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்போ சொல்றது அப்படின்னா, இந்த பையும் செய்யும் போது சிங்கிள் வேலிடா இருக்கணும். சரிங்களா, சிங்கிள் வேலிட் ஃபங்க்ஷனா இருக்கணும். சிங்கிள் வேலிட்னா அதோட ஆன்சர் வந்து ஒரு ஆன்சர் தான் கிடைக்கணும். ரெண்டாவது, இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னா, இந்த ஜெகோபியன், சரிங்களா, ஜெகோபியன் நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஜெகோபியன் என்னவா இருக்கணும்? நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஸோ இப்போ இதுல செக் பண்ணுவோமா? இப்போ இதுல பையங்கிறது என்னது? u பிளஸ் பி. சரிங்களா, சைங்கிறது என்னது? u மைனஸ் பி. அவங்க என்ன ஜெகோபியன் என்ன போட சொல்லியிருக்காங்க? டோ பை பை டோ பை கமா சை
டிவைடட் பை டோ யூ கமா வி. எப்படி எழுதுவோம்? டோ பை பை டோ யூ, டோ சை பை டோ யூ, டோ பை பை டோ வி, டோ சை பை டோ வி. அப்ப பைய வந்து யூவை பொறுத்து பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். சரிங்களா? பைய வந்து வியை பொறுத்து பண்ணாலும் ஆன்சர் 1 தான் கிடைக்கும். சைய யூவை பொறுத்து பண்ணா என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். சைய வியை பொறுத்து பண்ணா -1 கிடைக்கும். ஸோ இப்போ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பெராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஒரு ப்ராப்பர் பெராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த யூவை வந்து நம்ம என்ன பண்றோம், அப்ப வந்து ஆல்ரெடி இருக்கிற டொமைன் டிங்கிற டொமைன்ல யூவி ஆனது செயல்பட்டு இருக்கு. அதுல இந்த பையையும் சையையும் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, யூ டேஷ் வி டேஷ் 2 மாத்திரம் அதோட டொமைன் டி டேஷா மாறுது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன், இந்த வேர்டு வந்துட்டாலே கொஸ்டின் கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த இன்வர்ஸ் ஆஃப் the inverse in the neighborhood of any point of d dash, which means that the transformation is locally 1-1 அப்படிம்பாங்க. அதாவது என்னன்னா, இது நம்ம ரியல் ஆன்சர்ஸ்லயும் படிப்போம். இப்போ ஒரு இதை இன்னொரு இதை மாத்திட்டேனா, இப்போ இதுக்கு ரிவர்ஸ்ல வரணும் அப்படின்னா, அதாவது இன்வர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா, அந்த பாயிண்ட்ல வந்து என்னவா இருக்கணும்னா, இந்த ஜெகோபியன் வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். இதை நம்ம படிப்போம், ரியல் ஆன்சர்ஸ்லயும் படிப்போம், மல்டி வேரியபிள் ஃபங்க்ஷன் ஒன்று படிப்போம், மல்டி வேரியட் ஃபங்க்ஷன் படிப்போம். அதுல படிப்போம், ஜெகோபியன் நாட் ஈக்குவல் டு 0 வந்தா இன்வர்ஸ் எக்ஸஸ் ஆகும். அப்படி அது ஒரு குறிப்பிட்ட டொமைன்ல, அதாவது ஒரு நெய்பர்ஹுட்ல மட்டும், சரிங்களா, ஒரு நெய்பர்ஹுட்ல மட்டும் இன்வர்ஸ் எக்ஸஸ் ஆனா அதுக்கு பேர் வந்து லோக்கலி 1-1 அப்படின்னு படிப்போம். சரிங்களா? அதுக்கு பேர் என்னது? லோக்கலி 1-1 அப்படிம்பாங்க அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பேரு. சரிங்களா? அந்த பெராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம்ல, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து லோக்கலி 1-1. அதாவது குளோபலா அதால 1-1 இருக்க முடியாது. பட் ஜெகோபியன் எங்க நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கோ அந்த நெய்பர்ஹுட்ல அதால அது வந்து ஒரு 1-1 பிஹேவ் பண்ணும். நான் சொல்றது புரியுதா? இப்ப இந்த பாயிண்ட்ல ஜெகோபியன் நாட் ஈக்குவல் டு 0வா இருக்குது அப்படின்னா, இதை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு நெய்பர்ஹுட்ல இது 1-1 இருக்கும். சரிங்களா? இந்த பெராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து 1-1 செயல்படும். அதுக்கு பேர் வந்து லோக்கலி 1-1 சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது R1 என்ன? இதெல்லாம் நீங்க பேசிக்கா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். R1 யூவை பொறுத்து பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்ணா R1, வியை பொறுத்து பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்ணா R2, U1 பொறுத்து யூவை பொறுத்து 2 தடவை பண்ணா 1-1, யூவை பொறுத்து ஒரு தடவை, வியை பொறுத்து ஒரு தடவை பண்ணா 1-2, வியை பண்ணிட்டு யூவை 2வது பண்ணா 2-1, 2 தடவை வி பண்ணா R2-2. சரிங்களா? இதெல்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது த ஆர்டினரி பாயிண்ட் அண்ட் சிங்குலாரிட்டி அப்படின்னு ஒண்ணு பேசுறாங்க. சரி, இது போறதுக்கு முன்னாடி ரெகுலர்னா என்ன? ஒரு கர்வ்ல ஒரு பாயிண்ட் எப்ப ரெகுலர் பாயிண்ட்னு சொல்லுவீங்க? R dot is not equal to 0. வெரி குட் மேம், சூப்பர். அங்க எப்படி நீங்க ஆர் டாட் நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்றீங்களோ, அது மாதிரி இங்க நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, R1 கிராஸ் R2 நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லணும். R1 கிராஸ் R2 நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து ஆர்டினரி பாயிண்ட். அது அப்படி இல்லைன்னா அதுக்கு பேர் வந்து சிங்குலாரிட்டி. சரிங்களா? அப்ப ஒரு கர்வ் எடுக்கிறீங்க, அது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்ல கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க வந்து யூவை பொறுத்து வகைப்படுத்திக்கிறீங்க, அப்புறம் வியை பொறுத்து வகைப்படுத்திக்கிறீங்க, அது ரெண்டுக்கு கிராஸ் ப்ராடக்ட் பாக்குறீங்க, பார்க்கும்போது அது வந்து யூவில வந்து நிற்கும். சரிங்களா? கிராஸ் ப்ராடக்ட் வந்து யூவில வந்து நிற்கும். அதுல ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு அந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய யூவையும் வியையும் உள்ள தூக்கி போடும்போது ஆன்சர் நாட் ஈக்குவல் டு 0வா வந்தா அந்த பாயிண்ட் ஆனது ஆர்டினரி பாயிண்டா இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது இதை வந்து இன்னொரு விதமா எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? இதை இன்னொரு விதமா எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க சொல்றேன். அதாவது இது வந்து ஒரு மேட்ரிக்ஸா மாத்துறாங்க. இப்ப R1, சரிங்களா, R1 அப்படிங்கிறது என்ன? இப்ப ஆறுங்கிறது ஒரு எக்ஸ்ஐ, அதாவது எக்ஸ்ஐன்னு சொல்ல முடியாது, இங்க என்ன யூவின்னு போட்டாலும் பிரச்சனை வரும். சரி, ரைட். இப்ப R1 கிராஸ் R2னா என்ன பண்ணுவீங்க? எப்பயுமே ஐ எழுதுவீங்க, ஜே எழுதுவீங்க, கே எழுதுவீங்க. கரெக்டா? நம்ம ஒரு இதை எடுத்துக்கிறோமே, நான் இதை எடுத்துக்கிறேன்.
இப்படி எடுத்துக்கிறேன். இப்ப இதுல R1 என்ன வரும்? யூவை பொறுத்து பண்ணணும். என்ன வரும்? cos B sin B A. அடுத்து R2 என்ன வரும்னு வேற யாராவது சொல்லுங்க. வேற யாராவது சொல்லுங்க. மைனஸ் sin V. மைனஸ் U sin V. அடுத்தது U cos B. U cos B. அடுத்தது A வரும் சார். அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க U கிடையாது, V கொடுத்துருங்க. அப்ப இது என்னவா இருக்கும்? 0 இல்ல, இந்த இடத்துல தான் இருக்கும். ரைட். அடுத்து R11 சொல்லுங்க யாராவது. 0, 0, 0, sir. வெரி குட். R12 சொல்லுங்க. Minus sin B, cos B, 0, sir. R22. Minus U cos B. Minus U cos B. Minus U sin B. Sin B. 0 sir. 0. வெரி குட். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ R1 கிராஸ் R2னா நீங்க என்ன போடுவீங்க? R1ல என்னென்ன இருக்கு? cos B sin B 0. R2ல என்னென்ன இருக்கு? மைனஸ் U sin B U cos B A அப்படின்னு இருக்கா? ஸோ இத நம்ம மேட்ரிக்ஸ் எழுதிருக்கோமா? இதுல இதை மட்டும் எடுத்துக்கோங்க. அவங்க இதை மட்டும் பேசுறாங்க. இப்ப இந்த மேட்ரிக்ஸ் எப்ப 0 ஆகும்? அதை சொல்லுங்களேன். இந்த மேட்ரிக்ஸ் எப்ப 0 ஆகும்? இந்த டிடர்மினன்ட் எப்ப 0 ஆகும்? இதுல இது எந்த ரோலும் பிளே பண்ண போறது இல்ல. சரியா? அப்ப இது எல்லாம் இருக்குல்ல, இதோட ரேங்க் வந்து 1 ஆயிருச்சு அப்படின்னா, 1ன்னா என்ன அர்த்தம்? ரேங்க் 1 என்ன அர்த்தம்? இங்க என்ன இருக்கோ அதோட மல்டிபிகேஷனா இங்க இருக்குன்னு அர்த்தம். அப்படிதானே? இப்போ எக்ஸாம்பிள், இப்ப இதோட ரேங்க் என்னன்னு கேட்டா, ரேங்க் என்னமா வரும்? இதோட ரேங்க் வந்து 1 வரும். கரெக்டா? ஏன்னா மேல இருக்கிற மல்டிபிகேஷன் தானே கீழே வருது. ரேங்க் எப்படி கண்டுபிடிப்போம் தெரியுமா? மேக்சிமம் பாசிபிள் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்து டிடர்மினன்ட் பார்க்கணும் எல்லாத்துக்கும். ஏதாவது 1ல நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அதுதான் ஆர்டர். சப்போஸ் எல்லாமே 0 ஆயிடுச்சுன்னா அதை விட கம்மியானது போகணும். இப்ப இதை இந்த 1, 2, 2, 4 எடுங்க. இதோட டிடர்மினன்ட் எவ்வளவு வருது? 4 - 4 ஆன்சர் எவ்வளவு? 0. இந்த 1, 2, 3, 6 எடுங்க. அப்பையும் பாருங்க 6 - 6 0ன்னு வரும். அடுத்து இந்த 2, 4, 3, 6 எடுங்க. அப்பயும் உங்களுக்கு என்ன வரும்? 12 - 12 0ன்னு வரும். அப்ப எல்லா 2 x 2 சப்மேட்ரிக்ஸும் ஆன்சர் என்னதான் வருது? 0 தான் வருது. அப்ப நான் 1 x 1 போகணும். 1 x 1னா என்னது? இந்த 1 எடுத்துக்கிறேன். 1 வந்து நாட் ஈக்குவல் 0, அதனால ரேங்க் 1. இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது இப்ப நான் சொன்னது? புரிஞ்சுதா? அப்ப அது மாதிரி இதோட ரேங்க் 2ஆ இருந்தா மட்டும்தான் இதோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 வரும். இதோட ரேங்க் 1 ஆயிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். ஏன்னா ரேங்க் 1ஆ இருக்கும் போது இதோட மல்டிபிகேஷனா இது வந்துடும். இப்ப எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, இது பாருங்களேன். நீங்க இதுல பாருங்க, உங்களுக்கு புரியும். 1, 2, 3 சரியா? 4 4 இல்ல, சரி 2, 4, 6. இப்ப இது கண்டுபிடிங்க, வேல்யூ கண்டுபிடிங்க என்ன வருதுன்னு பாருங்க. அப்ப I இதை ரெண்டையும் அடிச்சிருவீங்களா? நான் சொன்ன மாதிரி வருது. 12 - 12 அப்ப 0. மைனஸ் J அப்ப அடிச்சிருவீங்களா? 6 - 6 பிளஸ் K சரிங்களா? 4 - 4 ஆன்சர் 0 வந்துச்சா? அப்ப என்னன்னா எப்ப 0 வராது அப்படின்னா, ரேங்க் இதை மட்டும் எடுத்துக்கணும். இதை மட்டும் எடுத்துக்கிட்டு ரேங்க் 2ஆ இருந்ததுன்னா 0 வராது. ரேங்க் 2ஆ இல்லாம 1ஓ இல்ல ரேங்க் வந்து 0ஆவோ இருந்தா என்ன வரும் உங்களுக்கு?
உங்களுக்கு இதோட ஆன்சர் வந்து 0 வரும். ஏன் இதை இவ்வளவு தெளிவா சொல்றேன் அப்படின்னா, இதை வச்சு தான் அவங்க சம் செய்யறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இது ஒரு மேட்ரிக்ஸ்க்கு மாத்துறாங்க. எதை? இந்த R1 கிராஸ் R2 வந்து நாட் ஈக்குவல் டு 0வா ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்படி ஒரு மேட்ரிக்ஸை கிரியேட் பண்றாங்க. இதுல XYZன்றது வேற ஒன்றும் இல்லை, நம்ம கொடுத்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன் தான். சரிங்களா? ஸோ இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் 2வா இருந்தா R1 கிராஸ் R2 வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும். அதனால அந்த பாயிண்ட் வந்து ஒரு ஆர்டினரி பாயிண்டா இருக்கும். அதே இது ரேங்க் 1 ஆர் 0வா இருந்தா தென் R1 கிராஸ் R2 ஈக்குவல் டு 0வா இருக்கும். அந்த பாயிண்ட் வந்து சிங்குலர் பாயிண்டா இருக்கும். இது புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதுன்னா அடுத்தது கடகடன்னு ஓடிடலாம். ஒரு 4 பாயிண்ட் ஒரு ஆளுக்கு தான் புரிஞ்சிருக்கா? சம்சம் போடுறதுக்கு என்ன இது போட வேண்டியதாங்க. சரி, அடுத்தது இதுல x1 என்னது? டோ எக்ஸ் பை டோ யூ அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப அதுதான் அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, let us consider the matrix x1 y1 z1 x2 y2 z2. The rank of m is 2 at an ordinary point. If the rank of m is either 1 or 0, the point on the surface is a singular point. So இது நான் அங்க சொன்னதுதான். திரும்ப திரும்ப அதே தான் வரும். நல்லா பாருங்க. If R1 cross R2 not equal to 0 or equivalently, if the rank of a matrix is 2, then xy is that uniquely determined the parameter uv in the neighborhood on ordinary point. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த xy z in terms of uv ல உங்களால எழுத முடியும்ன்றாங்க. நீங்க ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். சரிங்களா? இந்த xy z in terms of uv ல உங்களால எழுத முடியும் அப்படின்றாங்க. வேற ஒன்றும் சொல்லல. நம்ம முன்னாடியே இதை பார்த்திருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. 3 ஜெக்கோபியன் எழுதி இந்த ஜெக்கோபியன்ல ஏதாவது ஒரு ஜெக்கோபியன் நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தாலே எழுத முடியும் அப்படின்னு நான் முதல் கிளாஸா சொல்லி கொடுத்துருப்பேன். சரிங்களா? சின்ஸ் த மேட்ரிக்ஸ் ஆஃப் ரேங்க் m வந்து 2 ரேங்க் வந்து 2வா இருக்கறனால there exists at least one non-vanishing Jacobian. We take it as a அவங்க வந்து அதை அப்படி எடுத்துக்கிறாங்க. ஏன்னா XY நான் முன்னாடி சொன்னதுதான், இது ஃபர்ஸ்ட் கிளாஸா சொன்னதுதான். XY வச்சு வரும், YZ வச்சு வரும், XZ வச்சு வரும், 3 இது வரும். அந்த 3ல ஏதாவது ஒன்னு நாட் ஈக்குவல் டு 0 வந்தாலே போதும். சரிங்களா? அடுத்தது the points were of rank 1 or 0 is singular point. திரும்ப திரும்ப அதே பாயிண்ட் தான் வரும். ஏன்னா புக்ல அது இருந்துச்சு, அதனால போட்டு வச்சிருக்கேன். அடுத்தது இந்த கொஸ்டினை பாருங்க. இது ஒரு கொஸ்டின். இதை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். Consider the surface parametrically x equal to u plus v, y equal to u plus v, z equal to uv. Thus the rank of m is 2 at every point of the surface, so that every point on the surface is the ordinary point. இதை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? எப்படி கேட்கலாம்? u equal to 0 is ordinary point. அப்படி 2-3 ஆப்ஷனை கொடுத்துட்டு அதில் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஏதாவது கேட்கலாம். சரிங்களா? அப்ப இதுல எப்படி இது ஆர்டினரி பாயிண்ட் சொல்றாங்க அப்படின்னா, அப்ப நீங்க எப்பயும் போல இது எக்ஸ், இதை யூவை பொறுத்து பண்ணுங்க 1, அடுத்து ஒய்யை யூவை பொறுத்து பண்ணுங்க 1, இசட்டை யூவை பொறுத்து பண்ணுங்க பி, அடுத்து எக்ஸை வந்து வியை பொறுத்து பண்ணுங்க 1, இங்கேயும் 1, அடுத்து வியை பொறுத்து பண்ணா யூ. இப்ப இதுல இதோட மேட்ரிக்ஸோட பாத்தீங்கன்னா, இதோட மேட்ரிக்ஸோட வேல்யூ வந்து 0. இதோட மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது என்ன கிடைக்கும்? u மைனஸ் வி. சரி அப்படின்னு கிடைக்கும். இந்த u மைனஸ் வியோட வேல்யூ 0வா நான் 0வா அப்படின்னு யோசிக்கும் போதுதான் நீங்க என்ன யோசிக்கணும்னா, இது 2 பெராமீட்டர், இது 2 ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு கர்வா மாறிடும். பட் நம்ம எடுத்துக்கிறது ஒரு சர்ஃபேஸ், அதனால இது என்னவா தான் இருக்கும்? நாட் ஈக்குவல் டு 0வா தான் இருக்கும். அதனால இந்த சர்ஃபேஸ்ல எல்லா பாயிண்ட்டுமே ஆர்டினரி பாயிண்ட் தான் அப்படின்றாங்க. சரிங்களா? இந்த சர்ஃபேஸ்ல எல்லா பாயிண்ட்டுமே ஆர்டினரி பாயிண்ட் தான் அப்படிங்கிறாங்க. அடுத்தது a proper parametric transformation transforms an ordinary point into an ordinary point. அப்ப என்ன பண்ணுன்னா, ஒரு இதனாலதான் இந்த ப்ராப்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெஃபினிஷனே உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஏன் வந்து ஒரு பேராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ப்ராப்பர்னு சொல்றாங்க அப்படின்னா, அது எல்லா ஆர்டினரி பாயிண்ட்டையும் தூக்கி ஆர்டினரி பாயிண்ட்டுக்கே மேப் பண்ணுமா. சரிங்களா? அப்ப சிங்குலர் பாயிண்ட் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கா? சிங்குலர் பாயிண்ட் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கா? அப்ப சிங்குலர் பாயிண்ட் என்ன ஆகலாம்? 2 கேஸா நடக்கலாம். அது என்னன்னு சொல்றேன். ஒன்னு, நீங்க பெராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ப்ராப்பர் பெராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணியுமே அது சிங்குலர் பாயிண்டாவே இருக்கலாம். இல்லைன்னா நீங்க ஒரு ப்ராப்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டே உள்ள போடுறீங்க, அது சிங்குலரா இருக்கு. இன்னொரு ப்ராப்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டே போடுறீங்க, அப்பயும் சிங்குலரா இருக்கு. இன்னொன்னு கொண்டே போடுறீங்க, அப்ப அது ஆர்டினரி பாயிண்டா மாறுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் இருக்கு. மொத்தம் 2 விதமான பேர் இருக்கு. ஒரு பேர் என்னன்னா, ஏதோ ஒரு பர்டிகுலர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அந்த சிங்குலர் பாயிண்ட் ஆர்டினரி பாயிண்டா மாறுச்சுன்னா
அதுக்கு பேர் வந்து ஆர்டிபிஷியல் சிங்குலர் பாயிண்ட். ஆர்டிபிஷியல் அது சிங்குலரா இருக்கு. சரிங்களா? அதாவது ஒரு ப்ராப்பர் பெராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ணுது, ஆர்டினரி பாயிண்ட்டுக்கே கொடுத்துருச்சு. அப்ப சிங்குலர் பாயிண்ட் எப்படி மாறுதுன்னு பார்க்கணும். ஒரு சிங்குலர் பாயிண்ட் ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஆர்டினரி பாயிண்டா கன்வெர்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஆர்டிபிஷியல் சிங்குலர் பாயிண்ட் பேர். இதுலயே ஒரு சிங்குலர் பாயிண்ட் இருக்கு, நீங்க எந்த ப்ராப்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாலும் உள்ள கொடுங்க, அது சிங்குலர் பாயிண்டாவே இருக்குது கடைசி வரைக்கும், அப்படின்னா அதுக்கு பேர் வந்து எசென்ஷியல் சிங்குலர் பாயிண்ட். சரிங்களா? எசென்ஷியல் சிங்குலர் பாயிண்ட். எசென்ஷியல்னா எப்பயுமே சிங்குலரா இருக்கும், ஆர்டிபிஷியல்னா சம்டைம்ஸ் அது ஆர்டினரியா மாறிடும். இது ஒரு டெஃபினிஷன், முக்கியமான டெஃபினிஷன். சரிங்களா? இதுதான் இந்த பேராகிராஃப் ஃபுல்லா இருக்கும், நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல என்னன்னா 2 எக்ஸாம்பிள் இருக்கு, எசென்ஷியல் சிங்குலாரிட்டிக்கு ஒண்ணு, ஆர்டிபிஷியல் சிங்குலாரிட்டிக்கு ஒண்ணு. சரிங்களா? எசென்ஷியல் சிங்குலாரிட்டிக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோன் இருக்குல்ல, கோன், அந்த கோனோட டாப் இருக்குல்ல, டாப், அந்த பாயிண்ட் வந்து எப்பயுமே ஒரு எசென்ஷியல் சிங்குலாரிட்டியா இருக்கும். சரிங்களா? எசென்ஷியல் சிங்குலாரிட்டினா உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்றேனே, சரி இது முடிய விட்டு கூட சொல்றேன். அது வந்து எசென்ஷியல் சிங்குலாரிட்டியா இருக்குமா, அதே நேரத்துல இந்த நம்ம கிராஃப் ஷீட் இருக்குல்ல, அந்த கிராஃப் ஷீட்ல நம்ம இதை XYன்னு எழுதுவோம்ல, எங்கேயாவது இப்படி பார்த்துருக்கீங்களா? இதை காஸ் தீட்டானு இதை சைன் தீட்டாவும் எழுதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? XYக்கு பதிலா, அதாவது போலார் ஃபார்ம், வேற ஒண்ணும் கிடையாது. இது வரைக்கும் நிறைய இடத்துல பார்த்தது இல்லையா? X = R cos theta, Y = R sin theta அப்படின்னு போனா XY என்னவா மாறிடும், போலார் ஃபார்மா மாறிடும், படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? நம்ம இதுலயே காம்ப்ளெக்ஸ்லயே பார்த்தோம்ல. சரியா? இதை மறந்துடக்கூடாது, இது இனிமேல் நிறைய இடத்துல இதை பத்தி பேசுவோம். சரிங்களா? இந்த மாதிரி போலார் ஃபார்ம்ல எடுத்திருக்காங்க, U cos V, U sin V, ஒரு பிளேனை. சரிங்களா? ஒரு பிளேனை. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அப்ப நீங்க வந்து இதை வச்சுக்கிட்டு R1 × R2 கண்டுபிடிக்கும் போது ஆன்சர் வந்து இது வந்து UK வெக்டார். சரிங்களா? UK வெக்டார்னு கிடைக்குது. அப்ப U = 0வா இருக்கும்போது அது சிங்குலர் பாயிண்டா இருக்குது. இதே இது இந்த பிளேனை நான் கொஞ்சம் நகற்றேன்னு வச்சுக்கோங்களேன், இதுல யூக்கு பதிலா நான் U+2ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இதுலயும் யூக்கு பதிலா U+2ன்னு எடுத்தா என்ன ஆகும்? அப்ப அந்த பிளேன் கொஞ்சம் நகண்டு போயிடுச்சு. அப்ப கொஞ்சம் நகண்டு போகும்போது இப்ப இந்த -2ங்கிற பாயிண்ட் தான் இங்க வந்து சிங்குலாரிட்டியா இருக்கும். நான் சொல்றது புரியுதா? இதை செஞ்சு காமிக்கவா? நீங்க இதை வந்து யூக்கு பதிலா U+2 எடுங்க, இதுல யூக்கு பதிலா U+2 எடுங்க, நீ R1 × R2 கண்டுபிடிச்சு பாருங்க, ஆன்சர் என்னமா வரும்? U+2 K வெக்டார்னு ஆன்சர் வரும். அப்ப -2ங்கிறது அங்க என்னவாயிருது, சிங்குலர் பாயிண்டா ஆயிருது. அப்ப முத இருக்கிறதுல 0 சிங்குலர் பாயிண்டா இருக்குது, பட் அதை வந்து வேற டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது 0 வந்து சிங்குலரா இல்லாம ஆர்டினரியா மாறுது. அதே மாதிரி இந்த U+2ல -2ங்கிறது ஒரு சிங்குலரா இருக்கு, பட் ஒரிஜினலா நமக்கு கொடுத்துருக்கிறதுல பார்த்தா அது ஆர்டினரி பாயிண்டா இருக்கு. ஸோ அதனால 0ங்கிறது இங்க என்னது, ஆர்டிபிஷியல் சிங்குலாரிட்டி. சரிங்களா? இந்த சிங்குலாரிட்டி ஏன் வந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன். நம்ம என்ன படிக்கிறோம், R டாட் நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துறோம். R டாட்னா என்னது, dr/du. சரிங்களா? dr/du வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். நான் முன்னாடி ஒண்ணு சொல்லியிருக்கேன், T-யும் R டாட்டும் பேரலல். T-யும் R டாட்டும் என்னது, பேரலல். அப்ப T டாட் நாட் ஈக்குவல் டு 0னா டேஞ்சன்ட் என்ன சொல்றாங்க, எக்ஸிஸ் ஆகும்ன்றாங்க. என்ன சொல்றாங்க, டேஞ்சன்ட் எக்ஸிஸ் ஆகும்னு சொல்றாங்க. இதை நீங்க ரியல் அனாலிசிஸ்ல யோசிங்க. ரியல் அனாலிசிஸ்லயே டேஞ்சன்ட் என்ன சொல்லுவோம், dy/dx சொல்லுவோமா? அப்ப அந்த dy/dx நாட் ஈக்குவல் டு 0 வந்தா தான் அந்த பாயிண்ட்ல டேஞ்சன்ட்டோட வேல்யூவே கிடைக்கும். புரியுதா நான் சொல்றது? சோ அப்ப என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த சிங்குலர் பாயிண்ட் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அந்த பாயிண்ட்ல நம்மளால டேஞ்சன்ட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. புரியுதா? இந்த சர்ஃபேஸ், ஒரு சர்ஃபேஸ்ல சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னா அந்த பாயிண்ட் அது வந்து இது வந்து இன்டைரக்ட் மீனிங். சரிங்களா? இன்டைரக்ட் மீனிங் இது, அதாவது ஜாமெட்ரிக்கல் மீனிங். இது வந்து ஒரு பாயிண்ட் வந்து சிங்குலர் பாயிண்ட் என்ன அர்த்தம்னா, என்னால அந்த பாயிண்ட்ல வந்து என்னால வந்து டேஞ்சன்ட்டை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது தான். சரியா? இப்ப கோனை யோசித்து பாருங்களேன். கோன்ல இந்த பாயிண்ட்ல நீங்க டேஞ்சன்ட் வரைய முடியுமா? டேஞ்சன்ட்னா எப்படி இருக்கும், அந்த பாயிண்ட்டை மட்டும் தொடாம அதோட நெய்பரிங் பாயிண்ட்ல இருந்து நீங்க வரணும், அப்படித்தானே வரணும்? டேஞ்சன்ட் அப்படித்தானே படிச்சோம், ஞாபகம் இருக்கா? when q is approaching to p அப்படின்னு படிச்சோம்ல, ஞாபகம் இருக்கா? யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார் சொல்லும் போது. அப்ப இங்க q எங்க இருக்கு, அது கீழே இருக்கு.
இப்ப நான் கியூவை வந்து வலது பக்கம் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோன்ல இந்த இடத்துல நான் கியூ எடுத்தேன்னா என்னோட டேஞ்சன்ட் மேல போயிடும். சப்போஸ் நான் கியூ இந்த சைடு எடுத்தேன்னா இந்த டேஞ்சன்ட் எங்க போகும்? இந்த பக்கம் போகும். ஸோ இதைத்தான் ரியல் ஆன்சர்ஸ்ல அவங்க சொல்லி தருவேன். ஒரு கர்வ் வந்து ஷார்ப்பா இருந்ததுன்னா அதுக்கு வந்து டிஃபரன்சியேஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னு நான் சொல்லி தருவேன் பின்னாடி. அதுக்கு மீனிங் என்னன்னா அந்த பாயிண்ட்ல டேஞ்சன்ட் இருக்காது. ஓகேவா? அப்ப இந்த கோணை யோசித்து பாருங்களேன். அந்த கோன்ல அந்த கார்னர் பாயிண்ட் வந்து என்ன ஆகாதுன்னா உங்களுக்கு என்னவே ஆகாது. என்ன பண்ணாலும் அது வந்து அப்படியே தான் இருக்கும். நீ எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். புரியுதா நான் சொல்றது? சோ அதனால இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சொல்றேன்னா, நம்ம புக்ல இருக்கக்கூடிய எசென்சியல் சிங்குலாரிட்டியில ஒரே இது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, வேற எதுவும் சொல்லல. அதனால இது வந்து கேட்டாங்கன்னா டக்குன்னு அடிச்சிடணும். கோன்னு ஞாபகம் வந்தாலே எசென்சியல் சிங்குலாரிட்டி. சரிதானா? ரைட். அடுத்தது வாங்க. இப்ப பெராமெட்ரிக் கர்வ். பெராமெட்ரிக் கர்வ்னா ரொம்ப ஒண்ணும் இல்ல. அதாவது இப்ப யூவின் 2 பெராமீட்டர் இருக்கா? அதுல ஏதாவது ஒரு பெராமீட்டரை நான் கான்ஸ்டன்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டா என்ன ஆயிரும்? சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். இப்ப எக்ஸாம்பிள் நான் இதை எடுத்துக்கிறேன். u cos v, u sin v, 0ன்னு எடுக்கிறேன். சரிங்களா? இது வந்து இது என்ன சர்ஃபேஸ் யாருக்காவது தெரியுமா? u cos v u sin v = 0. இது என்ன சர்ஃபேஸ்? இந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்? யாருக்காவது தெரியுமா? சரி, அப்ப நானே சொல்றேன். இது என்ன அப்படின்னா இது ஒரு பிளேன். சரிங்களா? நான் இசட்டை 0ன்னு போட்டுட்டேன்னா அப்ப இசட்டை 0ன்னு போட்டேன்னா அப்ப இது என்ன பிளேன்னா இதுதான் XY பிளேன். இதுதான் என்னது? XY பிளேன். இதை வச்சு நீங்க XY பிளேன்ல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்டையுமே எடுத்துடலாம். எப்படி? எப்பயும் சொல்றதுதான். என்னது? இது காஸ் தீட்டா, இது சைன் தீட்டா. இது டைரக்ஷன். இது டைரக்ஷனுக்கு. இந்த u எதுக்கு தேவைப்படுது? டிஸ்டன்ஸ்க்கு. அப்ப எல்லா டைரக்ஷன்லயும் எல்லா டிஸ்டன்ஸையும், ஏன்னா u வேரிஸ் ஃப்ரம் -1 to infinity. சரிங்களா? v வேரிஸ் ஃப்ரம் 0 to 2π. புரியுதா நான் சொல்றது? அப்ப மொத்த பிளேனே உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். 2 பேருக்கு தான் புரிஞ்சிருக்கா? மீதி பேருக்கு டவுட் இருக்கா? ஓகே. அப்ப இதுதான் XY பிளேன். சரிங்களா? இப்ப இந்த XY பிளேன்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த யூவை நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த யூவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நான் 1ன்னு மாத்திடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இது என்னவா மாறும்? யோசிங்க. யூவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் 1ன்னு. இப்ப வியை சேஞ்ச் பண்ணுங்க. விக்கு 0 போட்டா அந்த பாயிண்ட் எங்க இருக்கும்? விக்கு π/2 போட்டா எங்க இருக்கும்? 3π/2 போட்டா எங்க இருக்கும்? 2π போட்டா எங்க இருக்கும்? யோசித்து பாருங்க, உங்களுக்கு அந்த கர்வு கிடைச்சிடும். இப்ப இது கர்வா சர்ஃபேஸா? இது கர்வா சர்ஃபேஸா? கர்வ் சார். ஏன் கர்வு? சிங்கிள் பெராமீட்டர் இருக்கிறனால கர்வ் சார். இந்த கர்வு என்ன கர்வு? காஸ் தீட்டா கமா சைன் தீட்டா. இப்பதான் சொன்னேன். டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. 1 சென்டிமீட்டர்னா 1 சென்டிமீட்டர் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. இந்த காசும் சைனும் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு எல்லா டைரக்ஷனையும் கொடுக்கும். அப்ப எல்லா டைரக்ஷனையும் கொடுத்தா எப்படி இருக்கும்? என்னது அது? சர்க்கிள். சர்க்கிள். அது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி பாருங்க. காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் வி பிளஸ் சைன் ஸ்கொயர் வி ஈக்குவல் டு 1. யூனிட் சர்க்கிள். புரிஞ்சுதா? இனிமேல்லாம் யோசிக்க கூடாது. காசு சைன் போயிட்டாலே டைரக்ஷன் தான். அப்ப இந்த யூ என்ன ரோல் பிளே பண்ணுதுங்க? இந்த யூ என்ன ரோல் பிளே பண்ணுதுங்க? ரேடியஸ் சார். ரேடியஸ். ஓகே. சரி, இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா வியை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். சரிங்களா? எக்ஸாம்பிள் பையனு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்ப இது என்னது? இது என்ன இருக்கும்? அந்த இது வந்து எப்படி இருக்கும்? இது சர்ஃபேஸா கர்வா? இது சர்ஃபேஸா கர்வா? கர்வ் தான் சார். சரி, கர்வு தான். ஓகே. இது என்ன கர்வ்? ஸ்ட்ரெயிட் லைன் சார்.
இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவா வேணும் எனக்கு. ஸ்ட்ரைட் லைன் ஓகே தான், இன்னும் கொஞ்சம். Straight line passing through the origin. ஓகே தான், இன்னும் ஸ்பெசிபிக்காவே நம்ம சொல்லலாம் அதை, அதனாலதான் கேட்கிறேன். காஸ் பை எவ்வளவு? -1, sir. சைன் பை எவ்வளவு? 0. அப்ப என்ன கிடைக்குது? இது என்னது? இங்க u வந்து மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் மாறும். X axis, sir. வெரி குட் மேம், எக்ஸ் ஆக்சிஸ். சரிங்களா? ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இங்க வந்து யூவை வந்து ரேடியஸா பேசுறோம்ல, சரிங்களா? அதனால வந்து யூவை மட்டும் பாசிட்டிவா வச்சுக்கணும். என்னவா வச்சுக்கணும்? பாசிட்டிவா வச்சுக்கணும். சரிங்களா? ஓகேவா? அப்ப இந்த மைனஸ் யூ கமா 0,0ங்கிறது நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ். நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ். இதுக்கு நான் எடுத்து வச்சிருந்தேன், அது வச்சிருக்கனா இல்ல விட்டுட்டேனான்னு தெரியல. அதாவது இதை வந்து நான் டயக்ராம் எடுத்து வச்சிருந்தேன் இதுல, அது எப்படி வந்து உங்களுக்கு மாறுது அப்படின்னு பேராமெட்ரிக் கர்வ்னு நானா போட்டு வச்சிருந்தேன். கர்வ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வியூ பண்ணலாம். அது இப்போ ஒர்க் பண்ண முடியல. அந்த பேராமெட்ரிக் கர்வ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அது நான் வேணா இதுல வேணா சொல்றேன், எப்படி உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. டைப் பண்ணி வச்சு சேவ் பண்ணாம எப்படி அப்படின்னா, அந்த 3D கிராபிக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்படி இருக்குல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் யூவை சேஞ்ச் பண்ண என்ன ஆகும்னா, அதாவது வியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு, நம்மளோடது என்னன்னா யூ காஸ் வி, சரிங்களா? அப்புறம் யூ சைன் வி 0, இதுதான் நம்மளோட இது. நான் இதை வந்து இதை வந்து எக்ஸ் ஆக்ஸா எடுத்துக்கிறேன், இதை ஒய் ஆக்ஸா எடுத்துக்கிறேன், இசட் ஆக்ஸா எடுத்துக்கிறேன். அதனால மேல நமக்கு எந்த வேலையும் கிடையாது, நமக்கு இந்த வேலையே இதுக்குள்ளதான் நடக்க போகுது. சரியா? அப்ப இதுல வந்து நான் யூ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுக்கும்போது சி காஸ் வி, சரிங்களா, சி சைன் வி 0ன்னு வரும். அப்ப வி வந்து இங்க வேரினா அப்ப என்ன, டைரக்ஷன் வேரி ஆகுது. அப்ப சி கான்ஸ்டன்ட்னா இதான் சி. அப்ப என்ன ஆகுது, இதை வச்சு ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகுதுன்னு நான் சொன்னேன். கரெக்டா? புரிஞ்சுதா இது? ஸோ இந்த சியை நான் சேஞ்ச் பண்ண என்ன ஆகும்னா, இது எல்லாமே சர்க்கிளா நிற்கும் அப்படியே. புரியுதா நான் சொல்றது? இப்படி குட்டி சர்க்கிள், பெரிய சர்க்கிள், இப்படி சர்க்கிளா இருக்கும். நீங்க சியை சேஞ்ச் பண்ண இதை நல்லா புரிஞ்சாதான் அதுக்கு அடுத்து சொல்ல போறிய இதுவெல்லாம் புரியும். அப்ப நீங்க மறக்கவே மாட்டீங்க எப்பயுமே. இது வந்து யூவை சேஞ்ச் பண்ணும்போது. சரியா? இதே இது y x z. இப்ப நான் v ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எடுக்கிறேன். அப்ப என்ன, u cos t v cos t, சரிங்களா? அப்புறம் 0. அப்ப c u cos t v sin c அப்படின்னா ஏதோ ஒரு டைரக்ஷன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப எக்ஸாம்பிள் நான் இந்த டைரக்ஷன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் அந்த டைரக்ஷன். சரிங்களா? இதுதான் காஸ் சி கமா சைன் சின்னு வச்சுக்கோங்க. அதுல இந்த யூவை வந்து சேஞ்ச் ஆயிட்டே வரப்போகுது. யூ சேஞ்ச் ஆயிட்டே வரப்போகுதுன்னா என்ன ஆகும்னா இப்படி வரும். ஓகேவா? அப்ப இதை நீங்க மாத்த இப்ப அடுத்து சிக்கு பதிலா சி ஒன்னு போட்டீங்கன்னா என்ன ஆகும், கொஞ்சம் நகரும். ஸோ இது இப்படி வரும். ஸோ கரெக்டாக தான் வரைஞ்சிருக்கேன், கரெக்டாக வரைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி, இது இங்க வராது. இங்க ஏதாவது XY பிளேன்ல தான் வரணும். அது பார்க்க XY பிளேன்ல வந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா இசட் பிளேன்ல நமக்கு எதுவுமே கிடையாதுல்ல. அப்ப ஸ்ட்ரைட் லைன் வந்து இப்படி ஏதாவது வந்திருக்கணும், இப்படி வந்திருக்கணும், இந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கும். சரிங்களா? இதுலயுமே நான் வந்து உங்களுக்கு வியை வந்து நான் கிரேட்டர் தன் 0ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? வியை வந்து நான் மேல வந்து யூ வந்து நான் கிரேட்டர் தன் 0ன்னு எடுத்துக்கிறேன் ரேடியஸ்ல. அதனால அப்ப அந்த லைன் வந்து இப்படி போகும். புரியுதா நான் சொல்றது? ஸோ நீங்க அந்த காசு சியை மாத்த இந்த லைன் இதுக்குள்ள அப்படியே ஆசிலேட் ஆகிற மாதிரி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப இன்னொரு பேராமெட்ரிக் கர்வ் எப்படி வரும்னா இப்படி வரும். அடுத்த கர்வ், அதுக்கு அடுத்த கர்வ் இப்படி வரும். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது சொல்லுங்க பார்ப்போம். இந்த படத்துல இருந்தோ இல்ல இந்த படத்துல இருந்தோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியுதா? ஏதாவது விஷயம் உங்களால கன்க்ளூட் பண்ண முடியுதா?
இந்த இன்டர்செக்ஷனை வச்சு ஏதாவது சொல்ல முடியுமா? இன்டர்செக்ஷனை வச்சு சரி, இந்த மாதிரி சர்க்கிள் வரைகிறோம்ல, ஏதாவது 2 சர்க்கிள் வந்து இன்டர்செக்ட் ஆகுமா? ஆகாது சார். எந்த 2 சர்க்கிளுமே இன்டர்செக்ட் ஆகாது. சரிங்களா? அதே மாதிரி இங்க இருக்க ஸ்ட்ரெயிட் லைன் இன்டர்செக்ட் ஆகுமா? ஸ்ட்ரெயிட் லைன் இல்ல சார், இன்டர்செக்ட் ஆகுமா? ஆகாது. ஆகும் மாதிரி தோணும், பாக்குறதுக்கு ஆகுற மாதிரி தோணும். ஆனா நம்ம இங்க என்ன எடுத்திருக்கோம்? u வந்து என்ன எடுத்திருக்கோம்? ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் than 0. அப்ப என்ன ஆகாது? இன்டர்செக்டே ஆகாது. நமக்கு இந்த கார்னர்ல இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி தெரியும், ஆனா அது இன்டர்செக்ட் ஆகாது. சரிங்களா? அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, u ஈக்குவல் டு சி அப்படின்னு நீங்க எடுத்து கிடைக்கக்கூடிய பேராமெட்ரிக் கர்வ்ஸ், சரிங்களா, டு நாட் இன்டர்செக்ட். இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு சிஸ்டம்னு சொல்றாங்க. சரிங்களா? இது ஒரு சிஸ்டம். அதாவது u ஈக்குவல் டு சின்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஒரு சிஸ்டம். v ஈக்குவல் டு சின்னு எடுத்தீங்கன்னா அது வந்து அதுக்கு வந்து இன்னொரு சிஸ்டம். ஏன் சொல்றேன்னா அங்க கீழே ஃபுல்லா வேர்டு சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்க எதுவுமே எந்த ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகாது, இந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்க எந்த ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகாது. புரிஞ்சுதா? சரி, இப்ப இந்த 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 சிஸ்டம்ல இருக்குது இந்த சிஸ்டம்ல இன்டர்செக்ட் ஆகுமா ஆகாதா? இந்த சிஸ்டம்ல இருக்குது இந்த சிஸ்டம்ல இன்டர்செக்ட் ஆகுமா ஆகாதா? எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து யூ வந்து நான் ஒரு 10ன்னு பிக்ஸ் பண்ணிட்டேன். இங்க வியை வந்து நான் வந்து ஒரு 3/2ன்னு பிக்ஸ் பண்ணிட்டேன். அப்ப இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுமா ஆகாதா? இங்க இருக்க அந்த சர்க்கிளும் இந்த கோடும். ஆகும் சார். புரியல. இன்டர்செக்ட் இன்டர்செக்ட் ஆகும் ஆகும் சார். சார். இன்டர்செக்ட் ஆகும். ஏன்னா இந்த சர்க்கிள் எங்க இருக்கு? இந்த சர்க்கிள் எங்க இருக்கு? இங்க இருக்கு. சரிங்களா? எத்தனை தடவை இன்டர்செக்ட் ஆகும்? 1 டைம் சார். 1 டைம் மட்டும் தான் இன்டர்செக்ட் ஆகும், இன்னொரு டைம் இன்டர்செக்ட் ஆகாது. சரிங்களா? இதெல்லாம் தான் பேராமெட்ரிக் கர்வோட ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ கடை சொல்லிடுவேன் நான். சரிங்களா? பேராமெட்ரிக் கர்வ்னா என்ன? நீங்க v ஈக்குவல் டு சின்னு எடுத்தா அது ஒரு பேராமெட்ரிக் கர்வு, அப்புறம் u ஈக்குவல் டு சின்னு எடுத்தீங்கன்னா அது ஒரு பேராமெட்ரிக் கர்வ். ஸோ 2 பேராமெட்ரிக் கர்வ் இருக்கு. சரிங்களா? இப்போ v ஈக்குவல் டு சின்னு எடுத்ததுனால அதுக்கு பேர் வந்து பேராமெட்ரிக் கர்வ் v ஈக்குவல் டு சி, v ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதே மாதிரி நீங்க u ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டும் நீங்க எடுத்துக்கலாம். அடுத்தது, through every point of the surface there passes only one of the parametric curve of the each system. இதுக்கு தான் நான் சொன்னேன். அப்ப நீங்க எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அந்த பாயிண்ட் வழியா ஒரே ஒரு பேராமெட்ரிக் கர்வ் தான் போகும் ஒவ்வொரு சிஸ்டம்லயும். இந்த சிஸ்டம்ல ஒரு பேராமெட்ரிக் கர்வ் போகும், அந்த சிஸ்டம்ல ஒரு பேராமெட்ரிக் கர்வ் போகும். இது புரிஞ்சுதா இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஓகே. அடுத்து, no two curves of the same system intersect. ஒரே சிஸ்டம்ல இருக்கக்கூடிய 2 கர்வ் என்ன ஆகாது? இன்டர்செக்ட் ஆகாது. அடுத்து, u ஈக்குவல் டு நான் சொன்ன மாதிரி u ஈக்குவல் டு u நாட், v ஈக்குவல் டு v நாட். எத்தனை தடவை இன்டர்செக்ட் ஆகும்? ஒரே ஒரு தடவை தான். அதுக்கு மேல அதால இன்டர்செக்ட் ஆக முடியாது. அடுத்தது, the parametric curves of the system u is equal to c1 and v is equal to c2 cannot touch each other. இந்த டச்ங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா, இன்டர்செக்ட்ங்கிறது வேற, டச்ங்கிறது வேற. சரிங்களா? அதோட மீனிங்கை புரிஞ்சுக்கோங்க. இன்டர்செக்ட்னா கட் ஆனா அதுல ஒரே ஒரு பாயிண்ட் தான் வரும். ஆனா டச்னா அது வந்து மோர் தென் 1 பாயிண்ட் வரும். கரெக்டா? நம்ம ஒன்னு டச் பண்றோம்ன்றப்ப நம்ம ஒரு பாயிண்ட்ல மட்டும் கான்டாக்ட் ஆக மாட்டோம், சுத்தி இருக்க நெய்பரிங் பாயிண்ட்லயும் கான்டாக்ட் ஆகும். சரிங்களா? அதனால டச் இப்படி 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 போனா அது டச். சரிங்களா? அதே இது இப்படி போனா அது இன்டர்செக்ட். புரியுதா? So cannot touch each other, but it can intersect each other at one point. ஓகேவா? ரைட். அடுத்தது, கோஆர்டினேட் கர்வ்ஸ். இதுக்கு பேர் தான் கோஆர்டினேட்ஸ் கர்வ், வேற ஒன்றும் இல்லை. இந்த கர்விலினியர் கோஆர்டினேட்ஸ் இருக்குல்ல, ஆல்ரெடி பார்த்தோம்ல, அதை வச்சு உருவாக்கக்கூடிய கர்வ்ஸ்க்கு பேர் தான் வந்து கோஆர்டினேட் கர்வ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது ஏன் அது கோஆர்டினேட்ஸ் கர்வ்னு பேர் கொடுக்குறாங்கன்னா, அந்த u ஈக்குவல் டு c1, v ஈக்குவல் டு c2, இந்த c1ஐயும் c2ஐயும் நீங்க மாத்த உங்களால என்ன பண்ண முடியும்னா மொத்த சர்ஃபேஸையும் உருவாக்க முடியும். புரியுதா? இனிமேல் இப்படிதான் விசுவலைஸ் பண்ண சொல்லுவேன் நான் வச்சுக்கோங்க. அடுத்து டக்குன்னு போகும். சரியா? 2 விதமாவும் பார்க்கணும். அதாவது கிராஸ் செக்ஷன் மாதிரி 2 விதமான கிராஸ் செக்ஷனும் இனிமேல் நான் பார்க்கணும். சரியா? அடுத்து ஆர்த்தோகனல். ஆர்த்தோகனல் உங்களுக்கு தெரியும். ஆர்த்தோகனல்னால என்னது? டாட் ப்ராடக்ட் என்னவா இருக்கணும்? ஈக்குவல் டு 0. சரிங்களா? ஆர்த்தோகனல்னாலே என்னது?
டாட் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0. அப்ப R1 டாட் R2 இஸ் ஈக்குவல் டு 0 ஒரு பாயிண்ட்ல வந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட், அந்த அந்த பாயிண்ட் அதாவது பெராமெட்ரிக் கர்வ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா டூ பெராமெட்ரிக் கர்வ்ஸ் டு பி ஆர்த்தோகனல். ரெண்டு பெராமெட்ரிக் கர்வை நீங்க எப்ப ஆர்த்தோகனல்னு சொல்வீங்க அப்படின்னா R1 டாட் R2 இஸ் ஈக்குவல் டு 0 அட் த பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல R1 டாட் R2 இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும். ரெண்டு பெராமெட்ரிக் கர்வை எப்ப ஆர்த்தோகனல் சொல்வீங்கன்னா R1 டாட் R2 இஸ் ஈக்குவல் டு 0 அட் த பாயிண்டா இருந்தா. அடுத்தது இது கொஞ்சம் முக்கியமானது, லைட்டா பாத்துக்கோங்க. ஏன்னா டேஞ்சென்ட், பொதுவா நம்ம டேஞ்சென்ட் எதுக்கு படிப்போம்? ஒரு கர்வுக்கு படிப்போம், சரிங்களா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கோங்க, அதுல நீங்க ஜென்ரலா ஏதோ ஒரு ஜென்ரல் கர்வு, சரிங்களா? ஜென்ரலா ஒரு கர்வு எடுத்துக்கோங்க. அப்ப எடுத்தீங்கன்னா அதுல அந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டுக்கு உங்களால டேஞ்சென்ட் வரைய முடியும். அந்த டேஞ்சென்ட் இந்த கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்றாங்க. அந்த டேஞ்சென்ட் இப்படிதான் இருக்கும். அங்க நம்ம என்ன பார்த்தோம்? ஆர் டாட்னு பார்த்தோமா, அப்புறம் ஆர் டேஷ்னு பார்த்தோமா. இங்க வந்து யூவையும் விஐயுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் டீல கொடுத்துட்டாங்க, சரிங்களா? அதனால டிஆர் பை டிடிங்கிறது எப்படி எழுதுறாங்க? R1 du by dt பிளஸ் R2 du by dt. இதெல்லாம் நம்ம பேசிக் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். R1 இது தெரியுதுல, டீயை பொறுத்து வகைப்படுத்தணும்னா முதல் யூவை பொறுத்து வகைப்படுத்தணும், அப்புறம் யூவை டீயை பொறுத்து வகைப்படுத்தணும். செயின் ரூல், சரிங்களா? அப்ப tangent to any curve drawn on a surface is called a tangent line to the surface. அதாவது ஒரு ஒரு சர்ஃபேஸ்ல டேஞ்சன்ட் லைன்னா நீங்க என்ன மீன் பண்ணணும்னா, அந்த பாயிண்ட்ல எந்த கர்வ் போனா கூட அந்த கர்வுக்கு ஒரு டேஞ்சன்ட் வரைவீங்களா, அந்த டேஞ்சன்ட் லைனை தான் அந்த சர்ஃபேஸ்க்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். நீங்க யோசிக்கலாம், அது நிறைய டேஞ்சன்ட் வரும்ல சார், நீங்க யோசிக்கலாம். பின்னாடி வர்றப்ப நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன், சரிங்களா? பின்னாடி வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே போல முன்னாடி நான் சொன்னேன், ஒரு சர்ஃபேஸ்ல, சரிங்களா, ஒரு சர்ஃபேஸ்ல வந்து இந்த R1 R2, சரிங்களா, இந்த R1 R2 வச்சு எல்லா டைரக்ஷனையும் கண்டுபிடிச்சிக்கலாம், சரிங்களா? ஒரு சர்ஃபேஸ்ல வந்து R1 R2 வச்சு எல்லா டைரக்ஷனையும் கண்டுபிடிச்சிக்கலாம், சரிங்களா? அது ஒரு பாயிண்ட் இருக்கட்டும். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் இந்த சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். என்ன சர்ஃபேஸ் தெரியுமா? ஒரு ஒரு கிண்ணத்தை திருப்பி போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிண்ணத்தை திருப்பி போட்டேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வச்சிருப்பேன், டேஞ்சன்ட் பிளேன் வச்சிருப்பேன். டேஞ்சன்ட் பிளேனை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா புரியும். டேஞ்சன்ட் பிளேன் உங்களுக்கு காமிக்கலையோ? நானு எடுத்து வச்சிருந்தேன். அதாவது ஆஸ்குலேட்டிங் பிளேன் பாருதான்பா டேஞ்சன்ட் பிளேனும். ஆனா ஆஸ்குலேட்டிங் பிளேன் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு கர்வுக்கு பார்ப்பீங்க. பட் டேஞ்சன்ட் பிளேன்றது வந்து அந்த சர்ஃபேஸ்க்கே பார்ப்பாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சரி, எடுத்து வச்ச மாதிரி ஞாபகம் இருந்தது, நிறைய அதை காணும். இப்ப இந்த 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 கிண்ணத்தை திருப்பி போட்ட மாதிரி இருக்குல்ல, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்ப இந்த பாயிண்ட் எடுங்க, சரிங்களா? அந்த கிண்ணத்துக்கு மேல ஒரு பாயிண்ட் எடுங்க, ஏதோ ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல எந்த கர்வ் வேணா போட்டும், சரிங்களா? அந்த பாயிண்ட் வழியா எந்த கர்வ் வேணா போட்டும். டேஞ்சன்ட் எப்படி இருக்கும்? ஒண்ணும் இல்ல, ஒரு பால் எடுத்துக்கோங்கப்பா, சிம்பிளா சொல்றேனே, ஒரு பால் எடுத்துக்கோங்க. அந்த பாலோட அந்த மேல இருக்கக்கூடிய அந்த கார்னர் பாயிண்ட்டை பிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அந்த பாயிண்ட் வழியா இப்போ நீங்க கரு வரையணும். அதாவது ஒரு பால் எடுத்து நீங்க மேல கோடு போடுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வளைவா நிறைய கோடு போட்டுக்கலாம்ல, அந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுற மாதிரி நிறைய கோடு போட்டுக்கலாம். பட் எல்லா கோடுக்கும் டேஞ்சன்ட் வந்து எப்படி இருக்கும்? டேஞ்சன்ட் எப்படிலாம் வரலாம்? டேஞ்சன்ட் லைன் இப்படி வரலாம், இல்ல இப்படி வரலாம், இல்ல இப்படி வரலாம். இது எல்லாத்தையும் ஒரே பிளேனுக்குள்ள அடைக்கிறலாமா? அந்த பிளேனு தான் டேஞ்சன்ட் பிளேன். புரியுதா? இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? ஒரு
ஒரு ஒரு ஒரு ஒரு பாலை கையில பிடிச்சுக்கிறேன், அதோட மேல இருக்க டிப் எடுத்துக்கிறேன், அந்த டிப்பு மேல ஒரு அட்டையை கொண்டு வந்து ஒட்டுறேன். அப்ப அந்த டிப்புக்கு மேல ஒரு அட்டையை கொண்டு வந்து ஒட்டினா நீங்க அந்த பாயிண்ட் வழியா வரையக்கூடிய எந்த கர்வா இருந்தாலும் அந்த கர்வுக்கு நீங்க வரையக்கூடிய டேஞ்சண்ட் இந்த மேல ஒட்டின அட்டை மேலதான் இருக்கும். புரியுதா? ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஓகே, அப்ப அதுதான் டேஞ்சண்ட் பிளேன். புரியுதா? அதுதான் டேஞ்சண்ட் பிளேன். இங்க கர்வு இருக்கணும்ன்ற அவசியமே நமக்கு கிடையாது. எந்த கர்வு எடுத்தாலும் அந்த உருவாகக்கூடிய டேஞ்சண்ட் வந்து இந்த பிளேன்ல தான் இருக்கும், அந்த பாயிண்ட்டுக்கு. ஸோ அதுக்கு பேர் தான் டேஞ்சண்ட் பிளேன். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆஸ்குலேட்டிங் பிளேனுங்கிறது ஒரு கர்வுக்கு பேசுறது, டேஞ்சண்ட் பிளேனுங்கிறது ஒரு சர்ஃபேஸுக்கு பேசுறது. ரெண்டுக்கான டிஃபரன்ஸை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இப்ப நான் சொல்ற விஷயத்துல மைண்ட்ல நல்லா பலார்னு ஏத்திக்கங்க. இந்த டேஞ்சண்ட் பிளேன்ல தான் R1ம் R2வும் இருக்கும். R1ம் R2வும் எங்க இருக்கும்? டேஞ்சண்ட் பிளேன்ல தான் இருக்கும். சரிங்களா? இனிமேல் எப்ப கேட்டாலும் சொல்லணும், R1 R2 எங்க இருக்குன்னு கேட்டாலே டேஞ்சண்ட் பிளேன்ல தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஆறுங்கிறது ஒரு 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 பொசிஷன் வெக்டார். சரிங்களா? ஆறுங்கிறது ஒரு பொசிஷன் வெக்டார். யூ காஸ் பி, யூ சைன் பி, ஏவின்னு சொல்றோம்ல, அது வந்து ஒரு பொசிஷன் வெக்டார். அப்ப R1 பார்த்தா அது வந்து ஒரு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்குதா, அது ஒரு பொசிஷன் வெக்டார். சரிங்களா? அது ஒரு வெக்டார், அது ஏதோ ஒரு இடத்துல போய் உட்கார போகுது. சரிதானா? அப்ப அது எங்க இருக்குன்னா டேஞ்சண்ட் பிளேன்ல தான் இருக்கும். R1ம் R2வும் டேஞ்சண்ட் பிளேன்ல இருக்கும். இந்த R1ம் R2வும் சேர்ந்து மொத்த டேஞ்சண்ட் பிளேனையுமே எல்லா டைரக்ஷனும் கொடுத்துரும். நான் சொல்றது புரியுதா? எப்படி வந்து நம்மளோட கிராஃப் ஷீட்ல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸோ அது மாதிரிதான் அந்த டேஞ்சண்ட் பிளேனுக்கு R1ம் R2வும். சரிங்களா? இப்ப பாருங்க, அப்ப இப்ப நீங்க கரெக்டா ஈக்குவேஷன் எழுதிருவீங்க. அப்ப எப்படி எழுதலாம்? R மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு R1 டைரக்ஷன்ல எவ்வளவு தூரம் இருக்கணும், இல்ல R2 டைரக்ஷன்ல எவ்வளவு தூரம் இருக்கணும், அவ்வளவுதான். இதுதான் இங்க இருக்கா பாருங்க, இதுதான் இங்க ஈக்குவேஷன் இருக்கா பாருங்க. புரிஞ்சுதா? அப்படி இல்லைன்னா இன்னொரு விதமா யோசிக்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஏன்னு ஒரு வெக்டார், பின்னு ஒரு வெக்டார்னா இந்த ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் எப்படி இருக்கும்? இந்த ரெண்டுக்கும் ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் இந்த ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்ன்றது பெர்பெண்டிகுலரா இருக்கும். அப்ப எப்படி எழுதிருக்கேன் பாத்தீங்களா? என்னோட டேஞ்சன்ட்ல இருக்கக்கூடிய வெக்டார் வந்து இந்த வெக்டாருக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும். புரியுதா? இது இன்னொரு வகையான ஈக்குவேஷன். நம்ம எழுதியிருக்கோம் முன்னாடியே, ஆஸ்குலேட்டிங் பிளேன், ரெக்டிஃபைங் பிளேன்லாம் எழுதியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஆஸ்குலேட்டிங் பிளேனா இருந்தா R மைனஸ் ஆர் டாட் பி ஈக்குவல் டு 0. ஞாபகம் இருக்கா இல்லையா அந்த கான்செப்ட்? சோ ரெண்டு விதமா எழுதலாம், ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா? இப்ப நீங்க சொல்லுங்க, நார்மல் எங்க இருக்கும்? இந்த டேஞ்சன்ட் பிளேனோட நார்மல் எங்க இருக்கும்? எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? பெர்பெண்டிகுலரா இருக்கும் சார். அது எதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு? இந்த டேஞ்சன்ட் பிளேனுக்கு சார். டேஞ்சன்ட் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. சரி, டேஞ்சன்ட் பிளேன்ல என்னென்ன வெக்டார் இருக்கு? R1 R2 சார். அப்ப R1 கிராஸ் R2 அந்த டைரக்ஷன்ல இருக்கும் சார். எது? நார்மல். அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். அப்ப நார்மல் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? R1 கிராஸ் R2. இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? சரிங்களா? இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு கர்வுல நம்ம டேஞ்சன்ட் நார்மல் எல்லாம் படிச்சோம். இப்ப நம்ம படிக்கிறது எல்லாமே ஒரு சர்ஃபேஸுக்கு டேஞ்சன்ட், அதுக்கு டேஞ்சன்ட் பிளேனு, அதுக்கு நார்மல், அந்த சர்ஃபேஸ்க்கு நார்மல். அந்த சர்ஃபேஸுக்கு நார்மல்ன்றது ஒவ்வொரு பாயிண்ட்லயும் மாறும். அதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? அதுவும் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். சரிங்களா? அந்த சர்ஃபேஸுக்கு நார்மலுங்கிறது வந்து மாறும், அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒண்ணும் இல்ல, இதே கிண்ணத்துல சரிங்களா, இதே கிண்ணத்துல எடுத்து வச்சுங்க, எங்க மிஸ் பண்ணேன்னு தெரியல. இதே கிண்ணத்துல இந்த பாயிண்ட் எடுக்கிறீங்க, அப்போ உங்களோட டேஞ்சன்ட் பிளேன் எப்படி இருக்கும்? டேஞ்சன்ட் பிளேன்
டேஞ்சன்ட் பிளேன் எப்படி இருக்கும்? டேஞ்சன்ட் பிளேன் எப்படிப்பா இருக்கும்? இதுக்கு ஒரு கிண்ணத்தோட parallel to the surface தான் இருக்கும் சார். parallel to the surface அப்படின்னா புரியல எனக்கு. சரி, நான் வரைகிறது கரெக்டானு பாக்குறீங்களா? கரெக்டா? Yes sir. இப்படியா இருக்கும்? இந்த வெளியில இருக்கும் சார். லெஃப்ட் சைடு. இப்படி இருக்கு. அட்டைய சைடுல ஒட்டின மாதிரி இருக்கும். அப்படி யோசிங்க. புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகேவா? இப்ப இந்த இடத்துல நார்மல், இதுக்கு நார்மல் வந்து இப்படி இருக்கும். டேஞ்சன்ட் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா. இதுக்கு நார்மல் எப்படி இருக்கும்? டேஞ்சன்ட் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா. அப்ப இந்த கர்வ், அந்த கிண்ணம் இருக்குல்ல, அந்த கிண்ணத்துல நார்மல் எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு பாயிண்ட்லயும் இப்படி இருக்கும். இமேஜின் பண்ண முடியுதா உங்களால? இது வந்து நான் 1D 2Dல காமிக்கிறதுனால எப்படி, நீங்க அதை வந்து 3Dல யோசிச்சுக்கோங்க. இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுற பால் பாத்துருக்கீங்களா? சில பால் முள்ளு முள்ளா இருக்கும் தெரியுமா? பாத்துருக்கீங்களா? மேல மட்டும் முள்ளு முள்ளா இருக்கும்ல, அந்த பாலை யோசிங்க. அந்த பால்ல அந்த மேல இருக்க முள்ளு தான் என்ன அப்படின்னா உங்களோட யூனிட். இது நார்மல், யூனிட் நார்மல். அதை தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். சர்ஃபேஸ் நார்மல்னு சொல்ல போறோம். அதுதான் நம்ம சர்ஃபேஸ் நார்மல் அப்படி பேர் கொடுக்க போறோம். சரிங்களா? அப்ப the normal to the surface at P is a line through P perpendicular to the tangent plane. இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரிங்களா? ஆல்ரெடி சொல்லிட்டேன் தெளிவாவே. இப்பதான் சர்ஃபேஸ் நார்மல்னு ஒண்ணு சொல்றாங்க. சர்ஃபேஸ் நார்மல்னா வேற ஒண்ணும் இல்ல, நார்மல் தான், பட் யூனிட் நார்மல். இப்ப நான் போட்டல அந்த ஆரம், அது எல்லாமே யூனிட் நார்மல். புரிஞ்சுதா? சோ அந்த R1 R2 இது ரெண்டும் டான்ஜென்ட் பிளேன்ல இருக்கு. இந்த கேபிட்டல் என்னங்கிறது டான்ஜென்ட் பிளேனுக்கு நேர் பெர்பெண்டிகுலரா இருக்கு. இப்ப இந்த மூணும் சேர்ந்து ஒரு ரைட் ஹேண்டட் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுது அப்படின்றாங்க. ஒரு ரைட் ஹேண்டட் சிஸ்டம்னா உங்களுக்கு தெரியும்ல. ரைட் ஹேண்டட் சிஸ்டம்னா என்னது? R1 R2 N. ஞாபகம் இருக்கா? மூணுமே ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கும். டாட் ப்ராடக்ட், அது டாட் ப்ராடக்ட் ஒண்ணு வருதா இல்லையான்றது இங்க தெரியல. ஆனா மூணு ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கும். சரிதானா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? சோ இவங்க அப்ப யூனிட் நார்மல்னா என்ன டெஃபினிஷன் நீங்க மனப்பாடமே பண்ண வேண்டாம். இந்த டைரக்ஷன்ல இருக்கணும், அதோட மேக்னிடியூட் 1 வரணும்ன்றதுனால அதோட மேக்னிடியூடால டிவைட் பண்றேன். ஒரு இப்ப ஏ வெக்டார்னு ஒண்ணு கொடுத்துருவாங்க, என் கேப் சொல்லுவாங்க. ஃபார்முலா என்ன போடுவீங்க? ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார். அதே கான்செப்ட். தெரியுதா? சோ அந்த மாடுலஸ் வேல்யூ தான் இவங்க ஹச்னு எடுத்துக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மாடுலஸ் வேல்யூ தான் இவங்க ஹச்னு எடுத்துக்கிறாங்க. ஹச் வந்து R1 கிராஸ் R2 ஓட மாடுலஸ் which is strictly greater than 0. இதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான பாயிண்ட். நிறைய இடத்துல தேவைப்படும் நீ வர்ற அணைகள்ல. ஹச்னு பார்த்துட்டாலே அது வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ, அது வந்து நெவர் 0. ஏன்னா நம்ம எடுத்து பேச போறது எல்லாமே நம்ம வந்து, நான் திரும்பவும் சொன்னேன், ஏன் இந்த இடத்துல வந்து R1 R2 வந்து நாட் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். சின்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, சின்ஸ்னு கொடுத்துட்டாங்க. சின்ஸ்னா மேலேயே ஆல்ரெடி இருக்குன்னு அர்த்தம். அது ஏன் வந்து ஆல்ரெடி R1 கிராஸ் R2 வந்து நாட் ஈக்குவல் டு 0 உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றாங்க? யாராலையாவது சொல்ல முடியுமா? ஏன் R1 கிராஸ் R2 வந்து நாட் ஈக்குவல் டு 0? ஆர்டினரி சார். அதான் மேம், அது ஏன் ஆர்டினரியா இருக்குன்னு தான் நான் கேட்கறேன். இந்த இடத்துல அது ஏன் ஆர்டினரியா இருக்கணும்? இந்த இடத்துல அது ஏன் ஆர்டினரியா இருக்கணும்? நான் எப்படி பார்த்தா இந்த சின்ஸ்னு கொடுத்துருக்க கூடாது இல்ல, மாடுலஸ் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வரணும் தானே அவன் கொடுத்துருக்கணும். பொதுவாக நம்ம அப்படிதானே சொல்லுவோம். ஒரு ஃபிராக்ஷன் எழுதும் போது கீழே இருக்க டேர்ம் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அவன் இருக்குதுன்னு போட்டிருக்கான். ஏன்?
அப்ப யாருமே ஜாமெட்ரிக்கலா திங்க் பண்றது இல்ல. R1 cross R2 ஜீரோவா இருந்துச்சுன்னா இந்த யூனிட் நார்மல் வேல்யூ வராதுல்ல சார்? அதாவது டேஞ்சண்டே வராது. டேஞ்சண்டே வரலைன்னா நீங்க எப்படி நார்மலுக்கு போக முடியும்? எப்படி நீங்க சர்ஃபேஸ் நார்மலை பேச முடியும்? புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? ஸோ நம்ம சர்ஃபேஸ் நார்மல்னு பேச போயிட்டாலே அது ஆர்டினரி பாயிண்டா மட்டும்தான் இருக்க முடியும். சரிதானே? அதனால ஹச்சுங்கிறது ஆல்வேஸ் பாசிட்டிவ். ரொம்ப முக்கியமான கீவேர்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஹச் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் நம்பர். சரிங்களா? அப்புறம் இதுலயே இன்னொன்னு பண்ணிட்டாங்க, என்னன்னா இந்த ஹச் இங்க கொண்டு போயிட்டாங்க. ஸோ NH ஈக்குவல் டு R1 கிராஸ் R2. இனிமேல் வரப்போறதுல பாத்தீங்கன்னா, இனிமேல் பார்க்க போறதுல இந்த மாதிரி நிறைய நொட்டேஷன் வரும். இந்த ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல், செகண்ட் ஃபண்டமெண்டல் அப்படின்னா நிறைய பாப்பா, நிறைய நொட்டேஷன்ஸ் வரும். அது எல்லாத்தையும் தெளிவா படிச்சுக்கோங்க. ஸோ NH ஈக்குவல் டு R1 கிராஸ் R2. இதை வச்சுலாம் கொஸ்டின் கேட்கலாம். நானே கண்டிப்பா கேட்பேன், 2 கொஸ்டின் கேட்பேன் இதை வச்சு. NH ஈக்குவல் டு R1 கிராஸ் R2வை வேற வேற விதமா என்ன பண்ணுவேன், ஹச்சை வச்சுக்கிட்டு என்ன கீழே இறக்குவேன். நான் சொல்ல புரியுதா? மாத்திக்கிட்டே வருவேன். அதை வச்சு நிறைய கொஸ்டின் கேட்பேன். சரி, அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல்னு கேட்டா என்ன எழுதணும்? நார்மல் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப நம்ம எழுதுற மாதிரி எப்படி எழுதணும்? R மைனஸ் ஆர் ஈக்குவல் டு இந்த டைரக்ஷன்ல இருக்கு, மேக்னிடியூட் எனக்கு தெரியாது, அதனால நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது வந்து நார்மல், ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். ஓகே, இந்த ஒரு பேஜ் மட்டும் முடிச்சுக்கலாம். இந்த பேஜ் மட்டும் முடிச்சுக்கலாம். இது நல்லா கவனிங்க. A proper parametric transformation either leaves every normal unchanged or reverse the direction of the normal. புரியுதா? ஒண்ணு என்ன பண்ணுதான், நார்மலை வந்து எதுவுமே அது டச் பண்றதே கிடையாது parametric transformation. அப்படி இல்லைன்னா நார்மலோட டைரக்ஷன் ரிவர்ஸ் பண்ணி விட்டு போயிருதான். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இதெல்லாம் எடுக்க முடியாது. சரியா? ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம். சரிங்களா? 2 ப்ராப்ளம் இருக்கு. இந்த ப்ராப்ளத்தை வந்து நான் வந்து ஒவ்வொரு லைன்லயும் அதோட ஆன்சர்ஸ் மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். சரிங்களா? இது பெரிய ப்ராப்ளம், ஒரு பக்கத்துக்கு இருந்த ப்ராப்ளம். பட் நம்ம இதுல இருந்து நமக்கு அப்படியே கொஸ்டின் கேட்கலாம். அதனால நான் அதோட கீ பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஈக்குவேஷன் என்ன, அதோட சிங்குலாரிட்டி என்ன, அதோட பெராமெட்ரிக் கர்வ்ஸ் என்ன, அதோட டான்ஜென்ட் பிளேன் என்ன, அதோட சர்ஃபேஸ் நார்மல் என்ன, இதுதான் கொஸ்டின். அப்ப முன்னாடி நான் சொன்னேன், ஸ்பியருக்கு அதோட பெராமெட்ரிக் ஈக்குவேஷன் மனப்பாடம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. நீங்க மனப்பாடம் பண்ணும்போது இந்த யூவோட லிமிட்டையும் வியோட லிமிட்டையும் சேர்த்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இதுல u ஈக்குவல் டு 0, u ஈக்குவல் டு பைங்கிறது சிங்குலர் பாயிண்ட்ஸா இருக்கு. செஞ்செல்லாம் பார்க்க வேண்டாம்ப்பா, இருக்கிறது 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் தான் இருக்கும். சரிங்களா? தயவுசெய்து இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு போயிருங்க. அந்த பாயிண்ட்டுமே என்ன பாயிண்டா இருக்கு அப்படின்னா, ஆர்டிபிஷியல் சிங்குலாரிட்டியா தான் இருக்குது. சரிங்களா? அந்த பாயிண்ட்டுமே என்ன பாயிண்டா இருக்குது? ஆர்டிபிஷியல் சிங்குலாரிட்டியா தான் இருக்குது. அடுத்து the parametric curve u ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சரி, ஸ்பியர்ல ஏன்பா இந்த இடத்துல இது வந்திருக்கு, இந்த இடத்துல இது வந்திருக்கு, 2 வந்திருக்கு, ஏன் தெரியுமா? ஒன்று வந்து ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் சார், ஒன்று வந்து ப்ரொஜெக்ஷன் சார். அதாவது 2 ஆங்கிள் தேவைப்படும். நீங்க ஸ்பியரை கிரியேட் பண்றதுக்கு மட்டும் உங்களுக்கு பொதுவா என்ன ஆகும்னா 2 ஆங்கிள் தேவைப்படும். சரிங்களா? அதனாலதான் இந்த யூங்கிறது ஒரு ஆங்கிள், விங்கிறது ஒரு ஆங்கிள். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பாலை கையில வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த பால்ல வந்து நீங்க மேல இருந்து லைட்டா ஒரு டிப் மட்டும் கட் பண்ணீங்கன்னா அது என்ன ஆகும்னா ஒரு சின்ன சர்க்கிள் கிரியேட் ஆகுமா? நான் சொல்றது கானிக் செக்ஷன். இந்த குறுக்கு வெட்டு துண்டு இதெல்லாம் படிப்போம்ல, அது மாதிரி ஒரு வெட்டு துண்டு. அப்படி கட் பண்ணும்போது ஒரு சர்க்கிள் கிடைக்குமா? அதுதான் இங்க என்ன அப்படின்னா u ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அதாவது u ஈக்குவல் டு கான்ஸ்டன்டா இருக்கும்போது சரிங்களா, ஸ்மால் சர்க்கிள்ஸ் கிடைக்கும். அதுக்கு பேர் வந்து பேரலல்ஸ். u ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு சொன்னாலே அதுக்கு பேர் பேரலல்ஸ் பா, ரொம்ப முக்கியமானது. u ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு சொன்னா அதுக்கு பேர் பேரலல், v ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொன்னா அதுக்கு பேர் மெரிடியன்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்டைம் கொஸ்டின்ல இது ஸ்பியரோட பேரலல் எது அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா ஸ்மால் சர்க்கிள்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லணும். சரிங்களா? அதே ஸ்பியரோட மெரிடியன்ஸ் அப்படின்னு கேட்டா கிரேட் சர்க்கிள்ஸ். கிரேட் சர்க்கிள்ஸ்னா என்னன்னு தெரியுதா? அந்த டயாமீட்டருக்கு வழியா ஒரு சர்க்கிள் பாஸ் ஆகும்ல அந்த ஸ்பியர்ல, அதுதான் கிரேட் சர்க்கிள். அதாவது ஒரு ஆப்பிள நடுவுல நீங்க கட் பண்றீங்கல்ல, அப்ப உருவாகிறது கிரேட் சர்க்கிள். சரிங்களா? அதே
ஒரு ஓரமாக நமக்கு தள்ளி கட் பண்ணா கிரியேட் ஆகுது சின்ன சர்க்கிள், அதான் ஸ்மால் சர்க்கிள். அது வந்து பேரலல்ஸ். சரிங்களா? அடுத்தது பெராமெட்ரிக் கர்வ்ஸ் ஆர் 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 ஆர்த்தோகனல். இங்க வந்து பெராமெட்ரிக் கர்வ் ஆர்த்தோகனலா இருக்கு. பொதுவாக நிறைய இடத்துல எல்லா இடத்துலயும் ஆர்த்தோகனலா இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கணும். R1.R2 = 0 இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இங்க 0வா தான் இருக்குது. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் த டான்ஜென்ட் பிளேன். சரிங்களா? இது எப்படி கிடைச்சிருக்கு, எந்த ஃபார்முலால இருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா R - R டாட் R1 கிராஸ் R2 = 0. உங்களுக்கு R இருக்கு, R1 கண்டுபிடிக்க தெரியும், R2 கண்டுபிடிக்க தெரியும். ரெண்டுக்குமே வந்து கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க தெரியும். இது ஒரு வெக்டார் IJKல, இதுவும் ஒரு வெக்டார் IJKல, ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் தான் இல்ல. அடுத்தது H கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? N கண்டுபிடிச்சிருக்காங்க. Hக்கு ஃபார்முலா தெரியும். Hக்கு ஃபார்முலா என்ன? மாடுலஸ் ஆஃப் R1 கிராஸ் R2. என்ன என்னது? R1 கிராஸ் R2வை நீங்க வந்து H ஆல் டிவைட் பண்ணா கிடைக்கிறது தான் உங்களுக்கு என்னது? N. இங்க வெறுமனா Rன்னு போட்டுருக்காங்க. என்ன அர்த்தம்னா அப்ப என்னங்கிறது எப்படி இருக்கு? X/A I வெக்டார் அந்த மாதிரி இருக்கு. X/A Y/A Z/A இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் அதுல அப்படி போட்டிருக்காங்க. ரைட்டா? அப்ப வேற R is the position vector of the surface, then the surface normal is the outward drawn normal. வெளியே போறக்கூடிய நார்மலா இருக்கு இங்க அப்படின்றாங்க. சரிங்களா? வெளியே போகக்கூடிய நார்மலா இருக்கு அப்படின்றாங்க. இது ஸ்பியருக்கு. அடுத்து கோனுக்கு. சரிங்களா? இந்த கோன்னு பேசினாலே இந்த செமி வெர்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு ஒண்ணு பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா கோன் வந்து நம்ம எல்லா விதமாவும் பண்ணலாம்ல. இப்ப கடைக்காரரு ஒரு பேப்பர் எடுத்து சுருட்டுவாரு. சுருட்டும் போது அந்த பொருளுக்கு ஏத்த மாதிரி அந்த அது உள்ள இருக்கக்கூடிய அளவு அதிகப்படுத்துவாரு, குறைப்பாரு. கரெக்டா? கரெக்டா? அப்ப அதை வந்து என்ன பண்ணலாம்னா நமக்கு வந்து இப்ப வந்து நான் ஒரு உருண்டையா ஒரு கட்டி மாதிரி போட போறேன்னா நான் அதோட ஆங்கிளை வந்து நான் அதிகப்படுத்தணும். இதே இது நான் சின்ன சின்ன பொருளா நிறைய போட போறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? நான் ஆங்கிளை குறைப்பேன். ஸோ கோன்லேயே பல வகை இருக்கு. நம்ம கோன்னா ஒரு இது நினைச்சக்கூடாது. அப்ப அந்த சுருக்கிறது விரிக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஆங்கிள் தான் இந்த செமி வெர்டிக்கல் ஆங்கிள். இந்த டயக்ராம்ல பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? அப்புறம் அதோட ஈக்குவேஷன் என்ன கேட்டிருக்காங்க, அதோட சிங்குலாரிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. சிங்குலாரிட்டின்னு கேட்டாலே என்ன சொல்வீங்க? கோனோட சிங்குலாரிட்டின்னு கேட்டாலே என்ன சொல்வீங்க? கோனோட சிங்குலாரிட்டின்னு கேட்டா என்ன சொல்லணும்? அதோட அந்த வெர்டெக்ஸ்ல தான் டான்ஜென்ட் வரைய முடியாதுன்னு சொன்னோம்ல சார். அதான் அப்படியே மைண்ட்ல நல்லா கார்னர் பாயிண்ட் சார். அதான் வெர்டெக்ஸ். அது பேரு வெர்டெக்ஸ். என்ன சிங்குலாரிட்டி அது? எசென்ஷியல் சிங்குலாரிட்டி சார். கேட்டாலும் சொல்லிடணும். கோனுன்னா வெர்டெக்ஸ் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி முடிஞ்சு வச்சு. அடுத்து அதாவது இதோட பெராமெட்ரிக் கர்வ். இப்ப இந்த கோன்ல பெராமெட்ரிக் கர்வ் என்னவா இருக்கும்னு யோசிக்கிறேன். இதுல U வந்து கான்ஸ்டன்ட் ஆனா என்ன ஆகும்? அப்ப அதை பார்த்த மாதிரியே U கான்ஸ்டன்ட் ஆனா என்ன ஆகும்? இந்த டயக்ராம்ல யோசிச்சு பாருங்க. U கான்ஸ்டன்ட்னா மூவ் ஆகல, டிஸ்டன்ஸ் மூவ் ஆகல, ரொட்டேஷன் மட்டும் தான் மூவ் ஆகுது. அப்ப அது என்னவா இருக்கும்? U கான்ஸ்டன்ட் இருந்தா என்னவா இருக்கும் சொல்லுங்க. நீங்க டயக்ராம் வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். இமேஜின் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். U கான்ஸ்டன்ட், டிஸ்டன்ஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்ப என்ன பண்ணுது? ஆங்கிள் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. அப்ப என்ன கிடைக்கும்? சீக்கிரம் சொன்னீங்கன்னா முடிச்சிருவேன். என்னப்பா? சரி, ஒரு கோன்ல எந்த இடத்துல டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகாம இருக்கும்? டிஸ்டன்ஸ் அதாவது ஆக்சிஸ்ல இருந்து இசட் ஆக்சிஸா சார்? Z ஆக்சிஸ்ல இருந்து டிஸ்டன்ஸ் எப்ப சேஞ்ச் ஆகாம இருக்கும்? எந்த பாயிண்ட்ஸ்க்குலாம் சேஞ்ச் ஆகாம இருக்கும்? சரி, ரைட்டு. நீங்க இப்படி கேட்டா சொல்ல மாட்டீங்க. Z ஆக்சிஸ்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் மாறுமா மாறாதா? Z ஆக்சிஸ்ல இருந்து மாறும் சார். மாறும். சரி, இப்ப இது இந்த 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 இதை மாத்துறது பேர் தான் U இந்த வேலையை தான் பாக்குது. இப்ப இந்த யூவை நான் கான்ஸ்டன்ட் ஆக்கி விட்டுட்டேன். இந்த இடத்துலதான் நீ நிக்கணும்டா, U வேற எங்கேயும் போக கூடாதுடா அப்படின்ட்டேன். யூவை வந்து நீ இங்க தான்டா நிக்கணும், U = 5ன்னு பிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இப்ப V சேஞ்ச் ஆகுது. அப்ப இந்த இது எப்படி மாறும்? எப்படி போகும்? எப்படி இருக்கும்? V மட்டும் சேஞ்ச் பண்ணா
என்னப்பா இவ்வளவு ஈஸியானது இது வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு, முன்னாடி இப்படி யோசிக்கிறீங்க? இமேஜின் பண்ண முடியலையா உங்களுக்கு? பிங்கிறது ஆங்கிளா சார்? ஆமா மேம், பிங்கிறது எங்க மேம் இருக்கு? காசுக்குள்ளேயும் சைனுக்குள்ளேயும் தானே இருக்கு. காசுக்குள்ளேயும் சைனுக்குள்ளேயும் தான் இருக்கு விங்கிறது. எஸ் சார், எஸ் சார். ம் நான் ஆல்ரெடி சொன்னேன், சைனு காசுன்னு வந்துட்டாலே அது எதை கொடுக்குது? டைரக்ஷனை கொடுக்குது. அப்ப இதே பாயிண்ட டைரக்ஷன் எல்லா டைரக்ஷனையும் கொடுக்குது. அப்ப அது என்ன கிடைக்கும்? என்ன கர்வ் கிடைக்கும்? சர்க்கிள் மாதிரி கிடைக்கும். அவ்வளவுதான் மேம், சூப்பர் மேம். சர்க்கிளை தான் இவ்வளவு நேரம் நான் கேட்டுட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். அவ்வளவுதான். அப்ப u ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எடுத்தா சர்க்கிள். சரி, இப்ப நான் v ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். v ஃபிக்ஸ் பண்ணா ஏதோ ஒரு டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். u சேஞ்ச் பண்றேன். uங்கிறது என்னது? லென்த். அப்ப டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணி லென்த் வேரி பண்ணா அது என்னவா இருக்கும்? கோன்ல லைன் என்னவா சார். இருக்கும்? அவ்வளவுதான். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லைன். அப்ப u ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இருந்தா சர்க்கிள். சரிங்களா? v ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இருந்தா அது வந்து ஜென்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஜென்ரேட்டர் ஆஃப் த கோன்னு சொல்லுவாங்க. இந்த லைன் எல்லாத்துலயும், இதுல எல்லா லைனும் இருக்குல்ல, லைன் குச்சி குச்சியா லைன் இருக்குல்ல, அந்த லைன் எல்லாமே வந்து ஜென்ரேட்டர் ஃபார் த கோன். இந்த ஜென்ரேட்டர்லாம் முன்னாடி சொல்லி கொடுத்துருப்பேன், ஏன் அதுக்கு பேர் ஜென்ரேட்டர்னு வந்திருக்குன்னு. சரிங்களா? புரிஞ்சுதா? ரைட், ஓகே. அடுத்தது அதுக்கப்புறம் இது டேஞ்சென்ட், இது பேராமெட்ரிக் கர்வ்ஸ் வந்து ஆர்த்தோகனலா தான் இருக்கு. இதுலயும் டேஞ்சென்ட் பிளேனோட ஈக்குவேஷன் இருக்கு. ஹச் கண்டுபிடிச்சிருக்காங்க. தயவு செஞ்சு பாருங்க, ஹச் என்னெல்லாம் தயவு செஞ்சு பாருங்க. சரிங்களா? இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கிறோம்.